அண்மை செய்தி. உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். அங்கு மக்களிடம் மனுக்களை கேட்டு பெறுகிறார். அந்த நேரலை காட்சிகளை தற்போது திரையில் பார்த்து வருகிறோம். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஸ்ரீதர் இணைப்பில் இருக்கிறார். ஸ்ரீதர், உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு, என்ன விவரம்? தமிழகம் முழுவதும் உங்களுடன் ஸ்டாலின் என்ற பெயரில் மனுக்கள் வாங்கும் திட்டத்தினை தற்போது தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் சிதம்பரத்தில் தொடங்கி வைத்துள்ளார். குறிப்பாக நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை, வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை, மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை, எரிசக்தி துறை, கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை, மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை, பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மை நலத்துறை, தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை, வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை, குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை, சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை, தகவல் தொழில்நுட்ப மற்றும் டிஜிட்டல் சேவைத்துறை, இப்படி 13 துறைகளிலிருந்து மனுக்கள் பெறப்படுகிறது. குறிப்பாக நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பாக குடிநீர் இணைப்பு, அடிப்படை வசதி, பிறப்பு சான்றிதழ், இறப்பு சான்றிதழ், இப்படி பல்வேறு விஷயங்களுக்காக விண்ணப்பிக்கலாம். இந்த முகாம் தமிழகம் முழுவதும் 38 மாவட்டங்களில் இன்றே பல இடங்களில் தொடங்க இருக்கிறது. குறிப்பாக தமிழக முதலமைச்சர் இங்கே தொடங்கி வைத்ததும் இந்த 13 துறையிலிருந்து பொதுமக்களிடம் மனுக்கள் பெறப்பட்டு அந்த மனுக்கள் மீதான ஆய்வு செய்யப்பட்டு உடனடியாக அவர்களுக்கான அந்த கோரிக்கை நிறைவேற்றுவதற்கான திட்டத்தை தான் தற்போது தமிழக முதலமைச்சர் உங்களுடன் ஸ்டாலின் என்ற பெயரில் தொடங்கி இருக்கிறார். அதற்கான முதல் கட்டம் தான் தற்போது சிதம்பரத்தில் தொடங்கப்பட்டிருக்கிறது. அந்த முகாமில் தான் தற்போது பொதுமக்களிடமிருந்து மனுக்கள் பெறப்பட்டு உடனடியாக அதை ஆய்வு செய்து அதற்கான தீர்வு எடுப்பதற்காக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த காட்சி தான் முதல் காட்சியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மட்டுமல்லாமல் இந்த சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை சார்பாக உரிமை தொகை, கலைஞர் மகளிர் உரிமை தொகை, தகுதி உள்ள விடுபட்ட மகளிருக்கு இந்த முகாமில் மனுக்கள் பெறப்பட்டு கிட்டத்தட்ட தமிழகம் முழுவதும் 30 லட்சம் பேர் விடுபட்ட மகளிர் இருப்பதாகவும் அதன் அடிப்படையில் அவர்களுக்கான இந்த உரிமை தொகை செய்வதற்கான விண்ணப்பம் இன்று பெறப்படுகிறது. அதை தமிழக முதலமைச்சர் நேரடியாக பெற்று அவர்களுக்கான உரிமை தொகை வழங்க திட்டமிட்டிருக்கிறார்கள். உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார். மக்களிடம் மனுக்களை பெறும் விதமாகவும் அரசு துறைகளின் சேவைகளை மக்களின் இல்லங்களுக்கே கொண்டு சேர்க்கும் விதமாகவும் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு. இந்த திட்டத்தை தொடங்கி வைத்திருக்கிறார் முதல்வர் ஸ்ரீதர். இதை தொடர்ந்து வேறு என்னென்ன திட்டங்கள் செயல்படுத்தப்பட இருக்கு, வேறு என்னென்ன நிகழ்ச்சிகள்ல முதல்வர் கலந்து கொள்ள இருக்கிறார்? குறிப்பாக இந்த விண்ணப்பங்கள் பெறப்பட்ட பிறகு அதே முகாமில் ஒரு சிலருக்கு ஆய்வு செய்யப்பட்டு அவர்களுக்கான அந்த உரிமை தொகை மற்றும் மற்ற திட்டங்களுக்கான ஆவணங்கள் வழங்க திட்டமிட்டிருக்கப்படுகிறது. அதன் பிறகு அங்கிருந்து புறப்பட்டு அந்த முகாமை முடித்துக் கொண்டு அங்கிருந்து புறப்பட்டு சிதம்பரத்தில் ஒரு சில இடங்களில் பொதுமக்களை சந்திக்க திட்டமிட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே சமயத்தில் அதன் பிறகு ஏற்கனவே இருந்த சிலை புதுப்பிக்கப்பட்ட அம்பேத்கர் சிலை அந்த மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி அந்த சிலையை திறக்க திட்டமிடப்பட்டிருக்கிறது. அங்கிருந்து இளைய பெருமாள் நூற்றாண்டு விழா கட்டிடத்தை திறந்து வைத்து அங்கிருக்கும் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவிக்க திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதனை முடித்துக் கொண்டு நலத்திட்டம் வழங்கும் விழாவிற்காக வருகிறார் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின். இப்படி அடுத்தடுத்த திட்டங்கள் பிற்பகல் 12 மணி வரைக்கும் இருக்கும் காரணத்தினால் சிதம்பரம் முழுவதும் பல்வேறு தகவல்களை சொன்னீங்க ஸ்ரீதர். நீங்க இணைப்பிலேயே இருங்க.